என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 13/6/25 இருக்கின்றோம். இன்று புனித அந்தோனியாரின் திருவிழா. அவர் நமக்காக வாழ்ந்து மறைந்த அந்த ஒரு நன்னாளை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 15. இருந்த போதிலும் நாம் இவ்வுலகில் வாழ்ந்து மரிப்பதையே நாம் விண்ணுலகின் பிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவருடைய புனிதர்களையும் நம்மையும் சேர்த்து தான் நமக்கு இங்கு பிறப்பதல்ல, நாம் விண்ணகத்தில் பிறப்பதே நம் முக்கிய வாழ்வு. தூயாவின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89 10 11 12. இன்று புனித அந்தோனியார் மறைந்து இத்தனை ஆண்டுகளும் நாம் அவரை நினைவு கூறுவது 2 கொரிந்தியர் 4:7-15 சொல்வதைப் போல, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை என்பதே அவர் வாழ்வில் அவர் எங்கள் உடலில் வெளிப்பாடு. நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை நாங்கள் ஏற்று வாழ்ந்து வருகிறோம் என்பதைப் போல, மத்தேயு நற்செய்தி 5:27-32 போல அவர் பல கஷ்டங்கள் பட்டு, அவர் அங்கே பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த கிளாத் மர்ச்சன்ட் அவங்க அப்பா இருந்த போதிலும் அவர் அதை ஒரு இறைவனுக்காக அந்த வசதியை இழக்கிறார். புனித அந்தோனியார் மறைந்தும் இறைப்பணி செய்து வருகிறார் என்பதை நாம் புரியாமல், நாம் புரிந்தாலும் நம்மிடமிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்வதில்லை. ஏன் புனிதர்களை வணங்குகிறீர்கள் என்கிறார்கள். அதற்காக நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, புனிதர்கள் மடிந்தும் புனித தன்மையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நடுவில். அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நமக்காக அல்லவா? அவர் மறித்தும் நமக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை நம்மிடம் அந்தோனியார் கேட்பது பிரெட் காஃபி கேட்கவில்லை. கற்பு கயிறு எனக்கு கட்டுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. பூட்டை வாங்கி என் காம்பவுண்டை சுற்றி பூட்டுங்கள் என்று சொல்லவில்லை. யார் யார் வாயை பூட்ட செய்கிறார்களோ தெரியாது. அவரை உற்று நோக்கினால் தெரியும் இவை அனைத்தும் செய்வது சரியே. ஆனால் அவர் கையில் இருக்கும் விவிலியத்தையும் குழந்தை இயேசுவையும் நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? அவற்றை நாம் உற்று பார்ப்போம். விவிலியத்தை மறப்பவர்களை அவர் ஜாட்டியால் நிஜமாவே அடிப்பார், தீய ஆவிகளை அடிப்பது போல. எச்சரிக்கையாய் இருப்போம். இறை வார்த்தையை பின்பற்றுவோம். நாம் செய்யும் அனைத்தும் சரியே. மொட்டை அடிப்பது, காவி உடை அணிவது, திருப்பயணம் மேற்கொள்வது, அவரின் பெயரில் உணவு கொடுப்பது சரியே. ஆனால் இறை வார்த்தை இல்லை என்றால் எல்லாமே வீண். அந்தோனியாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் செல்லும் அந்த புனித யாத்திரையும் வீணாகிவிடும். கழுதையை வணங்க செய்த புனிதர் மனிதரையும் வணங்க அழைக்கிறார் அல்லவா? அவரின் அந்த இறை இயேசுவில் அவரின் உடலான திவ்ய நற்கருணையை தொடர்வோம். நம் பக்தி முயற்சியை அவரில் என்றும் புனிதமாக, நம் பணக்கார வாழ்வை இழந்து கடவுளுக்காக அவர் வாழ்ந்தாரே, அதுபோல் அவரை நாம் பின்பற்ற நாம் முயற்சி செய்வோம். நம்மால் ஆன மட்டும் நாம் அவருக்கு நம் முடியை மட்டும் இழக்காமல் அனைத்தையும் அவருக்காக இழக்க முயற்சி செய்வோம். அவர் என்பது இயேசுவுக்காக, இயேசுவின் வார்த்தைக்காக கோடி அற்புதர் மூலம் இறை முகத்தை காண்போம். நமது காதுகளை தேட்டுவோம் இறை வார்த்தைக்கு. அவர் ஒரு குழந்தை, சந்தேகப்பட்ட குழந்தையின் தந்தை அந்த அந்தோனியார் அந்த குழந்தையின் முகத்தை, அவன் தந்தையின் அந்த முகத்தை குழந்தையின் முகத்தில் காட்டுகிறார். இதற்கு காரணம் அவர் இறை இயேசுவை பற்றி கொண்டதால், இறை வார்த்தையை பற்றி கொண்டதால். நாம் அனைவரும் இன்று மொட்டை அடித்து கொள்ள ஒரு விஷயம் உண்டு. ஒரு பெண் தன் முடியை இழந்து விடுகிறாள், அழுகிறாள். அந்தோனியாரே, நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது? என் வீட்டில் அந்த பெண்ணுக்கு தானாகவே முடி வளர செய்து அந்த புதுமையால் அவளுக்கு அவ்வளவு லாங்க முடி கொடுக்கிறார். அதேபோல் அவர் செய்த ஒவ்வொரு காலை இழந்தவருக்கு காலை ஒட்ட செய்கிறார். அந்த தாய் தந்தை ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்ட போது, கோர்ட்டில் இருக்கும்போது அந்தோனி என்று கூக்குரலிட்ட பொழுது அவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபிகர் ஆகிய அந்த இடத்தில் வந்து உருமாற்றம் பெற்று அவர்களை காப்பாற்றுகிறார். அதேபோல் மீண்டும் அங்கு சென்றவர்களுக்கு போதிக்கிறார். இத்தனை வல்லமையும் எங்கிருந்து வந்தது? இறை வார்த்தையை அவர் பற்றி கொண்டதால், இறை வார்த்தையை அவர் போதித்ததால், இறை வார்த்தைக்கு மக்களை செவி கொடுக்க செய்ததால். நாமும் இறை வார்த்தையை அந்தோனியார் மூலமாக, அந்தோனியாரை இஷ்டம், நான் அந்தோனியார் பக்தர், எங்கள் குடும்பமே
அந்தோனியார் பெயர் வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமை அல்ல. அந்தோனியார் காட்டிய வழியில், புனித பாதையில் நாங்கள் நடக்கிறோம். விவிலியத்தை கையில் எடுக்கிறோம். விவிலியத்தை நாங்கள் தூக்குவதற்கு நாங்கள் வெட்கப்படுவதில்லை. விவிலியத்தை நாங்கள் வாசிப்பதில் நாங்கள் மனம் தளர்வதில்லை. விவிலியத்தை வாசிக்கும் போது நாங்கள் எந்த ஒரு சோம்பலும் எந்த ஒரு சோர்வும் அடைவதில்லை. இதை நாம் மனதில் கொள்வோம். இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் புனித அந்தோனியாரும் நம் வேண்டுதல்களுக்கு செவி கொடுப்பார். அந்தோனியாருக்கு நாம் சட்டம் வைப்பது கிடையாது, வைக்கக்கூடாது. அந்தோனியாரே, நான் 3 வாரம் வரேன், 13 வாரம் வரேன், நீங்கள் எனக்கு செய்யணும் என்று, செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர் நம் தேவையை சந்தித்து உடனே இறைவனிடமிருந்து நமக்கு பெற்று தருகிறார். எப்படி? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செவி சாய்க்கிறார். இறைவன் புனித அந்தோனியார் குரலை இம்மீடியட்டாக நமக்கு பெற்றுத்தருவது அவர் புனித வாழ்வின் காரணமாகத்தான், நம்முடைய வேண்டுதல்களினால் அல்ல. நான் அவருடைய அந்தோனியாரின் புனித வாழ்க்கையை முன்னிட்டு நாம் அவரிடம் கேட்பதை இறைவனிடமிருந்து நமக்கு பெற்று தருகிறார். அதேபோல் நம்மில் நாம் முயற்சி செய்வோம். புனித வாழ்வு வாழ பிறரன்பு நம்முடைய பழைய வாழ்க்கை மறந்து புதிய வாழ்க்கையாக மாற முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி. ஹாப்பி ஃபீஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். புனித அந்தோனியாரின் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.